அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். முதல் விஷயம், மானாமதுரை, சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் அமைந்துள்ள ஆனந்தவல்லி சமேத சோமநாத சுவாமி கோயிலில் இனிமேல் ஒவ்வொரு வளர்பிறை பிரதோஷத்துக்கும் அன்னதானம் கொடுக்க இருக்கின்றோம். என்னுடைய அன்பு சகோதரர் பாக்கியராஜ், அன்பு சகோதரி துர்கா மற்றும் காசிராஜன் அவனுடைய மனைவி திருமதி வித்யா, இவங்க தலைமையில் அதை நடக்க இருக்கின்றது. இந்த முறை மட்டும் இந்த கோயில் நிர்வாகம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஆடி தபஸ் அன்றைக்கி கூட்டம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. அதனால் 27/7/2026 திங்கட்கிழமை சாயந்தரம் 5லேருந்து 7 வரைக்கும் அந்த அன்னதானம் நடைபெற உள்ளது. மானாமதுரை அந்த தாயார் சன்னதிக்கு முன்னாடி. அதுக்கான கான்டாக்ட் நம்பர் 9655876019 96 55 87 60 19. நம்பர் 1. நம்பர் 2 வந்து நம்ம மாநாடு, இந்து தன்னெழுச்சி மாநாடு மிக சிறப்பாக நடைபெறணும் அப்படின்னா உங்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியன்றதை விட பங்கேற்பு ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் பங்கேற்கணுன்னா அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 79 040 042 14 7904004214. செப்டம்பர் 27 எல்லாருமே ஒரு கேலண்டர் புக் பண்ணிங்க. நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். நிறைய விஷயங்கள், இப்போ பூ ஒருத்தங்க வந்து நந்தினின்னு ஒருத்தங்க வந்து நான் மல்லிப்பூ தரேன், ரோஜா பூ தரேன்னு சொல்லிட்டு செந்தில் தர்மபுரி சொல்லியிருக்காரு. நிறைய பேர் இப்போ முன் வராங்க. அந்த விஷயத்தை மக்களுக்கு சொன்னால் தான் அவங்க சரியாக ஏற்றுப்பாங்க. இன்ஃபேக்ட் என்னோடய சகோதரர் டீலாம் தரேன். நான் சொன்னது நம்ம டீயை விற்க போகிறோம், எதுக்கு டீ தூள்லாம் நீங்கள் கொடுத்துட்டு பாவம் அவர் எக்ஸர்வைஸ் பண்ணேன். உடனே அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அப்போ நான் புண்ணியநூல் மாரியம்மன் அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணுறேன், தகனமாக பண்ணிங்கன்னு சொல்லியாச்சு. அதுக்கு அந்த தியாகராஜன்றவர் அவர் தான் அதை நடத்த போகிறாரு, அரியலூரை சேர்ந்தவர், இப்போ தஞ்சாவூரில் இருக்கார். அது குறித்த தகவல்கள் நான் வெகு விரைவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் மாநாடுக்கு வந்து நிச்சயமாக வரணும். 7904004214 ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். மாநாடுக்கு கலந்து கொள்வதற்கு கட்டணங்கள் கிடையாது. உணவு சாப்பிட்றதுக்கு கட்டணம் கிடையாது. 2. 3வது வந்து சுத்தமான தேன் வாங்கணும், மிக மிக சுத்தமான தேன். அதே போல் ஸ்ரீ ஆண்டாள் பக்தர்கள் பேரில் நான் வந்து உறுப்பினர் ஆகணும்னா அதுக்கான நம்பர் 98 403 94 600 98403 94600. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த எந்த விஷயத்துக்கான அந்த நம்பரை கூப்பிடலாம், எங்களுடைய குழு சார்ந்த விஷயங்களுக்கு. நம்பர் 2, நம்ம எல்லோருமே ஆண்டாள் பக்தர்கள் பேரில் உறுப்பினர் ஆகணும். இப்போ நான் வந்து எனக்கு தெரிஞ்சு என் வீடியோ ஒரு 6000 பேர்லேருந்து 10,000 பேர் ஒரு நாளைக்கு பார்ப்பாங்க. இது வந்து எந்த மதத்துக்கு எதிரானதல்ல, எந்த அரசியல் இயக்கத்துக்கும் ஆதரவானதல்ல. இது முழுக்க இந்துக்களுக்காக மட்டுமே, இந்துக்களுக்கான பிரச்சனைகள் குறித்து, இந்துக்கள் சந்திக்கக்கூடிய, சமுதாயத்தை சந்திக்கக்கூடிய சவால்களை வந்து பேசுவதற்கு நீங்கள் ஆள் கிடையாது. அது குறித்து பேசுவதற்கான அமைப்பு, அதை சரி செய்வதற்கான அமைப்பு. இதை புரிந்து கொள்ளுங்கள். இதில் பெண்கள் தான் அதிகமாக வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். அண்டு கர்மயோகினி ப்ரோக்ராம் நாளைக்கு, அதாவது சனிக்கிழமை 25/7/2026 காலைல 8:45 சாயந்தரம் 5:15 வரைக்கும் ஃபுல் டே ப்ரோக்ராமு. உணவு உண்டு. நீங்கள் தயவுசெய்து பெண்கள் இருக்கவங்க வாங்க. ஆண்கள் வரீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணலாம். ஆண்களுக்கு அங்கே ஃபுல் டைம் வேலை கிடையாது. அந்த நிகழ்ச்சி அட்டன் பண்ணுறதுக்கு வந்து பின்னாடி கூட நின்று பண்ணிக்கலாம், தவறில்லை. பட் பெண்களுக்கு முன்னுரிமை. பெண்கள் வந்தால் சிறப்பு. நீங்கள் தயவுசெய்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வாங்க. 98 403 94 600. இதுக்கும் கட்டணங்கள் கிடையாது. இது முழுக்க பெண்கள், அதாவது விமன் எம்பவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. பெண்களுடைய சுய முன்னேற்றம் சார்ந்த ஒரு விஷயம். பெண்கள் எப்படி அடுத்த கட்டம் நகரணுன்ற ஒரு விஷயம். பெண்களுக்கான சவால்கள், அதை எப்படி வந்து அதை செட்ரேட் பண்ணணுன்ற போன்ற விஷயங்கள். நல்ல ஸ்பீக்கர்ஸு. டோன்ட் மிஸ் அவுட் த ஆப்பர்ச்சுனிட்டி. குமாரபாளையம் சங்ககிரியில் உள்ள விவேகானந்தா எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் தான் இந்த விழா அரங்கு உள்ளது. ஸோ அந்த கல்லூரி நிர்வாகமே ஒட்டுமொத்த ப்ரோக்ராமுக்கான பணத்தையும் ஸ்பான்சர் செய்து, உணவு எல்லாத்தையும் ஸ்பான்சர் செய்து அவங்க பண்ணுறாங்க. அந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு என் மனமார்ந்த நன்றி. அண்டு ஒரு சின்ன விஷயம், மகாமேரு அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் நான் நேற்று கூட சொல்லியிருந்தேன். மறுபடியும் நாளைக்கு அதை டீட்டெயில் பண்ணுறேன். பட் இன்றைக்கி ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லணும். ஒரு வீட்டில் வந்து
நான் என்னோடய அந்த டொமைனில் இருந்தபோது, வாஸ்து டொமைனில் இருந்தபோது பெரம்பலூரில் அவங்களுக்கு தொடர்ந்து ப்ராப்ளம் வந்துகிட்டே இருந்தது. அப்போது ஏதோ ஒரு விஷயம் பேசும்போது அப்போ ஒருத்தவங்களை பற்றி பேசுகிறாங்க. அவங்ககிட்ட நான் மெடிடேஷன் கிளாஸ் போயிருக்கேன்னு சொல்லிட்டேன். ஐயோ அந்த அம்மா வந்து உடனே ஒரு மகாமேரு விற்குமே அப்படின்னே, ஆமாம் ஏதோ ஒரு விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இதை பிரிக்காமல் வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு இவங்க பெட்ரூமில் போட்டிருந்தாங்க. அப்புறம் அதை பார்த்து அப்புறம் அதை மகாமேரு வந்து நீங்கள் வந்து ஏதாவது கோயிலில் வச்சுருங்க, ரெண்டாவது வந்து அதில் இருக்கக்கூடிய எந்திரங்கள்லாம் தூக்கி ஏதாவது ஓடுற தண்ணி நல்ல தண்ணி ஓடுற ஆற்றுல போட்டுருங்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் அதை பண்ணிட்டாங்க. அப்போ மகாமேரு வைக்கிறது தவறா சொக்கலிங்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைப்பது நல்லது. மகாமேருனா என்ன, ஸ்ரீசக்கரம்னா என்ன? ஸ்ரீசக்கரம்ன்றது ஃப்ளாட்டாக இருக்கும், அதாவது ஒரு தகடு, ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும். இந்த பேப்பரில் ஒரு கோடுகள் வரையப்பட்டிருக்கும். இதுதான் ஸ்ரீசக்கரம். சிம்பிளாக சொல்லணும்னா அந்த நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய மையப்பகுதின்னு சொல்லக்கூடிய நடுப்பகுதியிலிருந்து ஒரு இதில் உள்ள அந்த நடுப்பகுதின்னு காண்பிப்பதுக்காக ஒரு புள்ளி இருக்கும். அந்த புள்ளியை அப்படி மேலே தூக்குனிங்கன்னா அது வந்து 3D ஆகிடும். அதுதான் மகாமேரு. ஃப்ளாட்டாக இருந்தால் 2Dயாக இருந்தால் அது வந்து ஸ்ரீசக்கரம். அந்த மகாமேரு என்பது நடுவில் இருக்க பிந்துவை, அந்த மையப்பகுதியை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு உருவம் கிடைக்கும் இல்லையா, அதுதான் வந்து மகாமேரு. ஸோ ஸ்ரீசக்கரமும் மகாமேருவும் வீட்டில் வச்சுக்கலாமா வச்சுக்கூடாதுன்னா, பூஜை பண்ணாமல் வைத்திருக்கக்கூடாது. எப்படி அம்மா அப்பாவுக்கு சோறு போடாமல் வச்சுருந்தா பாவமோ, நம்ம வீட்டுக்கு விருந்தினர்கள் வராங்க, அவங்கள வெளியில் உட்கார வச்சுட்டு நாம் வீட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்றது பாவமோ, மற்றபடி 100 வகையான பாவங்கள் 200 வகையான பாவங்கள் இருக்குது. இந்த பாவங்களை விட பெரிய பாவம் வந்து மகாமேருக்கு பட்னி போடுறது, சாலகிராமத்துக்கு பட்னி போடுறது. ஸோ சாலகிராமம் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது அசைவம் சாப்பிடக்கூடாது, நம்பர் 1. நம்பர் 2 போதை பழக்கம் இருக்கக்கூடாதுன்ட்டு. அதே போல் இதுக்கு எதுவும் இருக்குன்னா, இதுக்கு அது போல் எதுவும் சொல்லப்படலை. பொதுவாக இது போல் தேவி உபாசகர்கிட்ட சரியான முறையில் வந்து தீட்சை பெற்று நீங்கள் லலிதை வந்து பூஜை பண்ணுறீங்க, ஸ்ரீசக்கரத்தையோ மகாமேரியோ பூஜை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அந்த தவறுக்குள்ளே போக மாட்டீங்க, நம்பர் 1. நம்பர் 2, இந்த பூஜை நேரம் பார்த்திங்கன்னா 15 நிமிஷத்துலையும் பண்ணலாம், 4 மணி நேரம் வரைக்கும் விஸ்திரணமாக பண்ணலாம். அதுக்கு என்னென்ன மந்திரங்கள்ன்றது நாளைக்கு நான் நேரம் கிடைக்குமா சொல்கிறேன். அது பெரிய ஒரு லெபோரியஸ் அது ஜாப் அது. இந்த இடத்துல நம்ம பாயிண்ட் என்னென்னா, இது போல் ஒரு சாநித்தியம் நிறைந்த ஒரு ஸ்ரீசக்கரத்தையோ மகாமேரியோ நம்ம வந்து பூஜை பண்ணாமல் வீட்டில் வச்சுக்கணும். அது நெகட்டிவான விஷயங்களை கொடுக்குமானா நெகட்டிவான விஷயங்களை கொடுக்கும். அங்கே கடையில் இருக்குது, அழகாக இருக்குது, நான் டேபிள் வெயிட்டாக வைக்கிறேன்னா மண்டையில் கொட்டுவேன். அது வந்து டேபிள் வெயிட் கிடையாது, அது சாமி. அது வந்து காமாட்சியம்மனுடைய இருப்பிடம், ப்ளூ பிரிண்ட் ஆஃப் காமாட்சியோட கோட்டை, நவ ஆவரணம். அப்போ என்னென்னா அது வந்து ஒரு முக்கோணம்னா 3 கோடு, அப்போது 9 முக்கோணம் வரணும்னா 27 கோடு போட்டால் 9 முக்கோணம் வந்துடும். ஆனால் அதில் வந்து 9 கோடு தான் போட்டிருப்பாங்க, 27 கோடு தான் போட்டிருப்பாங்க. அந்த 27 கோடுக்குள்ளே எத்தனை முக்கோணம் அப்படின்ற ஒரு விஷயங்கள், அந்த வெறும் 9 இருக்கா இல்லை 43 இருக்கா, எத்தனை அடிப்பாகத்தை வந்து முக்கோணத்துடைய முனை இன்னொரு முக்கோணத்துடைய அடிப்பாகத்தை எத்தனை முறை தொடுகின்றது, ரெண்டாவது வந்து எத்தனை இடத்துல வந்து அந்த புள்ளிகள் அதாவது கோடுகள் இணைகின்றன, 3 முறை எந்த இடத்துல இணைகின்றது, 2 முறை எந்த இடத்துல இணைகின்றது, 9, 81, 432, 2,12,000, இது அப்படியே 5,400, 10,800. இதை பற்றிலாம் நாளைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்க, மகாமேரு வைத்து பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெரிய மாற்றத்தை கொடுக்கும். பூஜை பண்ணாமல் வைத்திருப்பது அதுக்கு இன்ட்டு 2 போட்டு மைனஸ் போட்டு முன்னாடி போட்டிங்கன்னா அவ்வளோ பாதிப்பையும் கொடுக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க, இது என்னுடைய கனிவான வேண்டுகோள். அண்டு தென்காசியில் வந்து என்னுடைய நண்பர் ஒருவர் சமீபத்தில் குளிக்க போயிருக்கார். அவர் அந்த ஆலங்குளத்தை சேர்ந்தவர். என்ன 2 நாளைக்கு முன்னாடி அந்த விஷயத்த சொல்கிறார். குளிக்க போகும்போது 5 செல்ஃபோன் 3 லேப்டாப்பை வந்து காரில் உடச்சி எடுத்துகிட்டு போய்ட்றாங்க. அது ஐஃபோனாக இருக்கிறதுனால ஃபைன் மை ஃபோன் ஒரு ஆப் இருக்கிறதுனால அவங்க எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது ஒருத்தன் வந்து தென்கரைக்கு போகிறான், இன்னொருத்தன் மதுரைக்கு போகிறான். தென்கரை ஆளை பிடிச்சாச்சு. ஏன்டா 2 பேரும் பிரிஞ்சு போனீங்கன்னா 2 பேருக்குள்ளே கொள்ளடிச்சோன்னா சண்டை வந்தது, 2 பேரும் பிரிஞ்சிடறாங்க. 2 பேருமே மலையாளிஸ், கேரளாலேருந்து வந்தவங்க. மதுரையிலன்னா மீனாட்சி பஜாரில் தான் விற்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 கடை இருக்குது அந்த மீனாட்சி பஜாரில்.
ஆளை போட்டு வாட்ச் பண்ணுறாங்க. அந்த 5 ஹவர்ஸ் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது. அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல. லாஸ்ட் அவர் லொக்கேஷனாக இருக்குது. அப்புறம் மதுரைக்கு வந்தோடனே அவன் ஆன் பண்ணுறான். அதில் என்னென்னா வந்து பாஸ்வேர்டு உண்டு, ஆன் பண்ணலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது அவன் அதை வந்து ஆப்ரேட் பண்ண முடியாது. ரெண்டாவது வந்து இந்த ஃபைன் மை நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்ற ஒரு லொக்கேஷன் இது வந்து அவன் ஆஃப் பண்ண முடியும். உள்ளே போனால் தான் அது பண்ண முடியும். ஸோ அவன் அந்த இடத்துல இருக்கான், எங்கே இருக்கான்னு தெரியாது. அப்போ ஒரு 4-5 கடைகளை சொல்லிடுறாங்க, இவங்கெல்லாம் திருட்டு சாமானை வாங்குகிற ஆட்கள்னு சொல்லிட்டு. அந்த கடையில் ஒருவன் வந்து ஒரு ஒல்லியாக ஒரு ஆள் வந்து ஒரு ஃபோனை வைக்கிறான். அது வந்து என் ஃப்ரெண்டோடைய அம்மாவோட ஃபோனு. உடனே அவனை பிடிச்சி அப்புறம் எல்லா ஃபோனையும் ரெக்கவர் பண்ணுறாங்க. அந்த கடைக்காரன் மேலே கேஸ் போட முடியாது. அவன் என்ன சொல்லுவான், அவன் என்கிட்ட சர்வீஸ் கொடுக்க வந்தான், நான் ஏன் திருட்டு ஃபோனை வாங்குறேன், அவன் சிம் கார்டை பற்றி கேட்க வந்தான்னு சொல்லி அவங்க டபாச்சிடுவாங்க. ஸோ மீனாட்சி பஜாரில் இது போல் அயோக்கிய பேர்களும் கடை வச்சுருக்காங்கன்றதை நீங்கள் புரிந்துக்கோங்க. அவங்களாம் விளங்க மாட்டாங்க. அடுத்தவனுடைய திருட்டு பொருளை, அடுத்தவனுடைய பொருள் அது திருடப்பட்டு அது திருட்டு பொருளாக விற்கப்படுறதை ஒருத்தர் வாங்கி விற்கிறான்னா அவன் வீடே களவாடப்படும். அதுதான் வந்து அதை வந்து முகமது நபிகளும் வந்து விரும்பலை, குர்ஆனும் அதை சொல்லலை. அப்போது அந்த இடத்துல இஸ்லாமிய சகோதரர்கள் நம்ம சொல்லலாம், இவங்களாம் திருட்டு போயிடணும்னு சொன்னோம். இது போல் இப்போ தொழில் பண்ணுறவங்கள நாம் வந்து இப்போ விஷயம் வந்து இவன் திருடினது, இவன் பிடிச்சது, அப்புறம் இவங்க ரெக்கவர் பண்ணது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் கவனமாக வச்சுக்க வேண்டியது என்னென்னா, கார்களில் நீங்கள் பயணப்படும்போது தயவுசெய்து காருக்குள்ளே விலை உயர்ந்த பொருட்கள் வைக்காதீங்க, பணம் வைக்காதீங்க, நகை வைக்காதீங்க, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வைக்காதீங்க. ஏன்னால் அது யாரும் அதுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இது ஏற்கனவே எனக்கு எங்கள் ஆஃபீஸில் ஒரு 4 லேப்டாப் காணாமல் போச்சு. இது மாதிரி காரில் உடைச்சி எடுத்து போடுவாங்க. யாரும் ஒன்றும் பண்ண முடியல, அவ்வளோதான். ஃபிசிக்கலாக அவங்களோட வீடியோ எல்லாமே இருக்குது. போலீஸ்லாம் ஒன்றும் கேர்லாம் பண்ணிக்கல. இதே ஒரு கவர்னர் வீடு இல்லை சிஎம் வீடுனா அவங்க பண்ணியிருப்பாங்க. சாதாரண சாமானியன்னும் போது அவரோட கம்ப்ளைண்ட் அவங்க ஏற்றுக்கல. ஸோ இது என்னோடய ஆஃபீஸ் லேப்டாப்புக்கு நடந்த கதை. அதிலேருந்து நான் என்னுடைய வாகனங்களில் எப்போதுமே எந்த பொருளையும் வைக்கிறதில்ல. ஒரு கால் வைக்கிறேன்னா ஏதாவது உதவாக்கிற பொருளாக இருக்கும், அந்த பேக்கெலாம் ஜிப்பெலாம் விரித்து வச்சுட்டு தான் போவேன். ஸோ நீங்களும் கவனமாக இருங்க. இது போலீஸை நம்ம குறை சொல்கிறதுக்கு நாம் அர்த்தம் கிடையாது. நாம் கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கொண்டு தான் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். அப்புறம் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு 8 முக்கியமான விஷயங்கள் பணம் குறித்து. Stop chasing opportunity. The desperate chase is negative. One right opportunity is more important than 100 distraction. நம்ம எப்போதுமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி ஓடுறது வந்து தவறு என்பது வந்து ஒரு வரலாற்று குறிப்பிட்டு நம்ம சொல்லலாம். இது நிறைய பேர் இதை ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரிசர்ச்சர் வந்து இதை பற்றி சொல்லியிருக்காரு. நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மாதிரி தேடி போகிறீங்கன்னா அது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம். இன்ஸ்டெட் வந்து அது மூலம் நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணும்போது ஒரு பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. 100 டிஸ்ட்ராக்ஷன் வந்து உங்களை வந்து நூற்றுக்கணக்கான டிஸ்ட்ராக்ஷன் உங்களுக்கு அதை பண்ண வச்சிரும். அது பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இப்போ நம்ம ஒரு எய்ம் இருக்குது, எய்மை துரத்த தானே செய்வோன்னா துரத்த தான் செய்வோம். அப்போ டெஸ்பரேட்டாக இருக்கக்கூடாது. இது கிடைக்கலாம் செத்து போயிடுவேன், இது கிடைக்கலாம் நான் உயிரோடு இருக்க முடியாது, அந்த மைண்ட் செட்டில் நம்ம இருக்கக்கூடாதுன்றது அதோடைய உட்கருத்து. ரெண்டாவது விஷயம் வந்து ஓகே, இது நான் பலமுறை சொல்லியிருக்கேன். நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம், நான் இதுக்கு ஏற்கனவே இந்த எக்ஸாம்பிள் கோட் பண்ணியிருக்கேன். பில் கொடுப்பான், அதில் வந்து 232 ரூபா போக 500 ரூபா நோட்டுக்கு 268 ரூபா சில்லறை வைப்பாங்க. 268 ரூபா பணம் இருக்கும், அதில் 8 ரூபான்றது சில்லறையாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ்னால் அந்த 8 ரூபா எடுக்க மாட்டாங்க, 240 ரூபா எடுத்துகிட்டு போயிடுவாங்க, 220 ரூபா எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போது அந்த 8 ரூபா வேணாம்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த 1 ரூபா 2 ரூபாலாம் அது மிகப்பெரிய தவறு. நீங்கள் 1 ரூபாய்க்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் இந்த பண உலகத்தில். நீங்கள் 1 ரூபாய்க்கு சரியான மரியாதை கொடுக்குறோன்னா நீங்கள் பயங்கரமான நெகட்டிவான பர்சன். நீங்கள் பணம் குறைவாக இருக்கும்போது எப்படி நீங்கள் அதை பாதுகாக்கிறீங்களோ, எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ, பெருசாக வந்தாலும் அப்படி தான் பாதுகாப்பீங்க, அப்படி தான் ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க. 1 ரூபாய்க்கு நீங்கள் சரியாக ரெஸ்பெக்ட் பண்ணல, அப்போ 1 கோடி வந்தாலும் நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க. அந்த 1 கோடி உங்கள்கிட்ட வராது, வந்தாலும் இருக்காது. ஸோ கவனம் இருக்கட்டும். இதுக்கு அடுத்ததாக யுவர் வேர்ட்ஸ் ஷேப் ரியாலிட்டி.
நான் வந்து ஐ எம் ப்ரோக், அப்புறம் வந்து நான் உடஞ்சி போயிட்டேன், நான் ஒன்றுமே இல்லை, அதுக்கு பதில் ஐ எம் பில்டிங் வெல்த் அப்படின்ற ஒரு விஷயங்கள். அது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த தேர்ட் பாயிண்டில், யுவர் மைண்ட் ஆல்வேஸ் ஃபாலோஸ் த ஸ்டோரி யூ ரிப்பீட். உங்கள் மனசு வந்து எதை ஃபாலோ பண்ணால், நீ எந்த ஸ்டோரியை திரும்ப திரும்ப எந்த கதையை சொல்கிறியோ, அதை வந்து எந்த கதையை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கியோ, திரும்ப திரும்ப சொல்கிறியோ, அதை தான் வந்து உன் மைண்டு ஃபாலோ பண்ணும், இந்த பிரபஞ்சம் ஃபாலோ பண்ணும். உன் மைண்டு சொல்கிறது தான். அப்போ திரும்பவும் சொல்கிறேன், யுவர் மைண்ட் ஆல்வேஸ் ஃபாலோஸ் தி ஸ்டோரி யூ ரிப்பீட். உங்கள் மனசு எதை வந்து ஃபாலோ பண்ணோன்னா, நீங்கள் எந்த கதையை வந்து திரும்ப திரும்ப சொல்கிறீங்களோ, மனசும் ஒன்று பிரபஞ்சமும் ஒன்று. ஸோ நீங்கள் பண விஷயத்தில் நான் பணம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதை நம்பிடும், கடைசி வரைக்கும் பணம் வராது. இப்போ நான்லாம் என்னை யார் ஃபோனில் கேட்டாலும் சொக்கலிங்கம் எப்படி இருக்கீங்கன்னா, சூப்பராக இருக்கேன், சிறப்பாக இருக்கேன், அமோகமாக இருக்கேன். இங்கே 1000 பிரச்சனை இருக்கும். அது எதுக்கு அவனுக்கு, அந்த நாய்க்கு நான் நல்லா இருக்கேன், சிறப்பாக இருக்கேன், அமோகமாக இருக்கேன், பயங்கர வெல்த்தியாக இருக்கேன். இது வந்து நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன். நான் சொன்னதோட விளைவு இன்றைக்கி ரொம்ப வெல்த்தியாக இருக்கேன். ஸோ அதுதான் உண்மை. ஸோ நீங்கள் திரும்ப திரும்ப நான் ஐயோ உடம்பு எனக்கு மட்டும் ஏன் அப்படி உடம்புலாம் வலிக்குது, நோவுது, இந்த மெட்ராஸ் பாஷை, நான் ரொம்ப சங்கடப்படுறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப பிரச்சனை இருக்கேன், அவன் கடைசி வரைக்கும் அதிலே தான் இருப்பான். ஸோ அதனால் அது கவனமாக இருக்கட்டும். அது மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. அண்டு கம்ஃபர்டபுள் வெயிட்டிங்னு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு. டோன்ட் ரஷ் அண்ட் பி பேஷண்ட். அதாவது எல்லாத்துக்குமே ஒரு லீன் பீரியட்னு ஒரு பீரியட் உண்டு. ஒரு விஷயத்தை அடையணும்னா அதுக்குன்னு நம்ம வெயிட்டிங் பீரியட்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த வெயிட்டிங் பீரியடை உடைச்சி அந்த பேஷன்ஸ் இல்லாமல் நீங்கள் ரஷ் பண்ணிங்கன்னா அதுக்கு பதறிய காரியம் சிதறன்ற மாதிரி அந்த காரியம் நடக்காது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சாய்பாபா கும்பிட்றவங்களுக்கு தெரியும், பொறுமை நம்பிக்கை, இதுதான் சாய்பாபா சொல்கிறது. நம்பிக்கையுடன் பொறுமையுடன் நம்பிக்கையும் இருக்கணும், அதே சமயம் பொறுமையுடன் அந்த நம்பிக்கையை வைத்து கொள்ளுங்கள். அது வந்து அவனுக்கு நடந்துச்சு இவனுக்கு நடந்துச்சு அப்படின்னு கம்பேர் பண்ணிங்கன்னா யூஆர் ஃபினிஷ்டு. அந்த கம்பேரிசனே நம்ம லைஃப்பில் வரக்கூடாது. ஸோ பொறுமையும் ரொம்ப முக்கியம், நம்பிக்கையும் ரொம்ப முக்கியன்றதான் இதோட விஷயம். அண்ட் 5வது வந்து ப்ரொடெக்ட் யுவர் எனர்ஜி பிகாஸ் இட் இஸ் மோர் தென் யுவர் மணி கேன் ஆல்வேஸ் ரிட்டர்ன். நீங்கள் வந்து பணத்தை நோக்கிய பிரயாணத்தில் நம்ம எனர்ஜி லூஸ் பண்ணுறோம், நம்ம உடம்பை கெடுத்துக்கிறோம், அது தவறு. என் உடம்பு நல்லா இருந்தால் தான் எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். உடம்பு நோயோடு இருக்குன்னா எப்படி பாசிட்டிவாக இருக்க முடியும்? அப்போ நீங்கள் உடம்பு நல்லபடியாக வச்சுங்க. ஏன்னா வந்து பணம் எப்போனா வந்து திரும்ப வந்துடும். உடல்நிலை ஆரோக்கியம்ன்றது வராது. ஸோ உங்கள் எனர்ஜி நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் பண விஷயத்தில். அண்டு சால்வ் ப்ராப்ளம்ஸ், அது வந்து ரிவார்டு உண்டு. இதே கம்ப்ளைண்ட் அப்படின்னா நோ ரிவார்ட்ஸ். இப்போ நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க பிரச்சனையிலேருந்து சொல்யூஷனை கண்டுபிடிச்சிடுவாங்க, பிரச்சனைக்கான சொல்யூஷனை. அவங்க வாழ்க்கையில் எப்போதுமே பிரபஞ்சம் ரிவார்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். வேறையும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்களுக்கு ரிவார்ட்லாம் கிடையாது. இது நீங்கள் கூர்ந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அதே போல் 7வது வந்து பி கிரேட்ஃபுல் பிஃபோர் யூ ரிசீவ். கிராட்டிடியூட் இஸ் நாட் ரிவார்டு. நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு விஷயம் உங்களை வந்து சேர்வதற்கு முன்னாடி அதற்காக நன்றியோடு இருங்க. சேர்வதற்கு முன்னாடி அதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய அந்த ஃப்ரீக்குவன்சியை இம்ப்ரூவைஸ் பண்ணி அந்த லெவலை மெயின்டைன் பண்ணுறீங்களோ, அதுக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சிக்கும் நமக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்கும். இப்போ அந்த ஒரு விஷயத்துக்கான ஃப்ரீக்குவன்சியை நம்ம மேட்ச் பண்ணுறோம் அப்படின்னா நல்லது நடக்கும். அண்டு மேக்கிங் மணி இஸ் ஈஸி. அதாவது பணம் சம்பாதிப்பது ரொம்ப ஈஸி, அதை வந்து கட்டி காப்பது தான் ரொம்ப டஃப்பான விஷயம். நீங்கள் பணம் வந்து சேகரிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், சம்பாதித்த பணத்தை சேமிக்கணும், சேஃப்டியாக இருக்கணும், செக்யூராக இருக்கணும்னா இதில் 8 விஷயங்களை 4+4 வந்து இது அதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு 4, செக்யூர்டாக இருக்கிறதுக்கு 4. இந்த 8 விஷயங்கள் ஒருங்கினால தான் நீங்கள் நிரந்தர பணக்காரனாக இருக்க முடியும். நீங்கள் நிரந்தர பணக்காரனாக இருக்கணும்னா அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த பணம் வரும்போது தானத்தோட வாழ்க்கையை ஆரம்பிங்க, தானத்தோட வாழ்க்கை முடிங்க. ஒவ்வொரு நாளும் நிதானமாக இருங்க, எல்லாருக்குமே சமாதானமாக போயிடுங்க. நீங்கள் தானம், நிதானம், சமாதானம்ன்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னா உங்களை எல்லோரும் வணங்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஒரு பெரிய சன்னிதானமாக மாறுவீர்கள். ஸோ அவ்வாறு நீங்கள் அனைவரும் மாற என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராமஜெயம், ஸ்ரீராமஜெயம், ஸ்ரீராமஜெயம்.